நெக்ஸ்ட் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சனிப்பெயர்ச்சி குறித்து தான் பார்க்க போறோம். அதை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலசித்தர் பாலஜனா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு, சிறப்பா இருக்குமா. ஓகே சார். எல்லாரும் இந்த சனிப்பெயர்ச்சின்னு பேசிட்டு இருக்காங்க. அந்த சனிப்பெயர்ச்சினா என்ன சார்? இப்ப முதல்ல பிரம்ம பிரபஞ்சத்தில் பிரம்மனால் உருவாக்கப்பட்ட ஒரு சக்தி தான் பிரம்ம ஜோதிடம் சாஸ்திரம். அப்படி பிரம்மனால் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரத்தை சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி, ரிஷிகளின் வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி இந்த பெயர்ச்சி அப்படின்றது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அப்ப இந்த பெயர்ச்சி என்பது 6/3/2026 இது உலகமே கொண்டாடப்படுகின்ற, உலகமே எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு முக்கியமான பயிற்சி. கண்டிப்பா. அதே நேரம் நம்ம இந்து ஆலயங்கள் திருப்பள்ளிக்காடு, உச்சனூர், திருநள்ளார் இந்த ஆலயங்களில் எல்லாம் இந்த 6/3/2026 அன்றைய தினம் மட்டுமே சனி பெயர்ச்சி விழா கொண்டாடப்படும். இது ரொம்ப முக்கியத்துவமா எடுத்துக்கணும். அடுத்து இந்த சனி பெயர்ச்சி எதுக்காக வருது, ஏன் வரணும் அப்படின்னா, ஒரு மனுஷன் அவனுக்கு ஒரு யோகத்தை முதல்ல கொடுப்பார். நல்ல தொழில், நல்ல வருமானம், நல்ல முன்னேற்றம் கொடுப்பார். அந்த பணத்தை பாதுகாக்க தெரியல, சரியான முறை நீதி நேர்மையோடு அந்த பணத்தை சரியா தொழிலுக்கோ வருமானத்துக்கோ சரியான முறையில பண்பாடு தெரியல. அதே நேரம் குறுக்கு வழியில ஒருத்தன் குறுக்கு சம்பாதிக்கிறத ஒரு தொழில கொடுக்குறாரு. ஆனா ரொம்ப சீக்கிரமா கோடீஸ்வரர் ஆகணும், சீக்கிரமா லட்சாதிபதி ஆகணும் அப்படின்னு சொல்லி குறுக்கு வழியில நிறைய சம்பாதிக்கிற ஒரு வழியை ஈடுபடுறான். அப்படி ஈடுபடும் பொழுது சனிபன் அங்கதான் வர்றார். குறுக்கு வழியில கோடீஸ்வரர் லட்சாதிபதி ஆகிறான். அவனை இந்த 7.5 சனியாகவும் கண்டக சனியாகவும் அஷ்டமத்து சனியாகவும் வந்து இதுதாண்டா 7.5 சனி அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் இழக்க வச்சு நடு ரோட்ல நிப்பாட்டிடுவார். கடனாளி ஆகிடுவார். இதுதான் 7.5 சனியோட முக்கியத்துவம் வாய்ந்தது. ஓகே சார். இப்ப நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியா பார்த்துலாம் சனி பெயர்ச்சி குறித்து. மகர ராசி நேயர்கள் பத்தி பேச போறோம் சார். அவங்களுக்கு சனி பெயர்ச்சி என்னெல்லாம் தரப்போகுது சார், அவங்களை பத்தி கொஞ்சம் சொல்லிடுங்க சார். இப்ப மகரம் காலபுருஷத்துக்கு 10ஆம் இடம், காலபுருஷ தத்துவத்துக்கு 10ஆம் இடம் ஜீவனஸ்தானம். அதே போல இந்த மகரத்து ராசிக்காரங்க பாத்தீங்கன்னா அவங்களும் பாத்தீங்கன்னா பொறுமைசாலி, திறமசாலி, புத்திசாலி, எல்லா திறமைகளும் இருக்கக்கூடியவங்க தான். புத்திசாலி, பொறுமைசாலி, திறமசாலி, திறமசாலி, புத்திசாலி, சாதனையாளர், வெற்றி சாதனையாளர். ஒரு காரியத்தை பொறுமையா திரும்ப திரும்ப முயற்சி பண்ணி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருவாங்க. அதுல எந்தவித மாற்றமே இல்லை. ஆனா அவங்க வாழ்க்கை கடந்த காலம் 7.5 சனி போட்டு பாடா படுத்தி, தொழில பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை, உத்தியோகத்துல பிரச்சனை, கடன் பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, இப்படி பல விஷயங்கள், உடல் ஆரோக்கியம், இப்படி எல்லா விதத்திலும் கடந்த காலம் 7.5 சனி 7.5 வருடம் போட்டு வாட்டி வதக்கி கசைக்கு பிழிஞ்சு எடுத்துருச்சு. ஆனா அப்படிப்பட்ட 7.5 சனி முழுமையாக விடுதலையாகுது. இது மகர ராசிக்கு ஒரு பொற்காலம் பிறக்குது. பொற்காலம் பிறகுது. 3ஆம் இடம், 3ஆம் இடம் முயற்சிகள், தொட்டதெல்லாம் பொன்னாகும், முயற்சிகள் வெற்றியாகும். மனசுல என்ன நினைக்கிறாங்களோ அந்த காரியம் எல்லாம் சக்சஸ் ஆகும். அப்ப யாராவது திடீர்னு காதலர்கள் இருப்பாங்கல்ல, இப்ப அவங்க காதல் போய் சொன்னா நிறைவேறிடுமா? கண்டிப்பா. அது எந்த மாற்றமும் இல்ல, நிச்சயமா நடக்கும். அதே போல இவங்களுடைய ஒரு வளர்ச்சி என்பது சினிமா துறையில, அதே நேரத்துல ஐடி துறையில, அதே நேரத்துல தங்க வியாபாரத்துல, தங்க டிபார்ட்மெண்ட், அதாவது உங்களுக்கு அழகு சாதன பொருட்கள், பெரிய பெரிய ஹோட்டல் நிறுவனங்கள், அதே நேரத்துல இன்டீரியர் டெக்கரேட்டர், இப்படிப்பட்ட ஒரு சிறந்த தொழில அபாரமான சாதனை, மிகப்பெரிய முன்னேற்றம். இப்ப இவங்களுக்கு 3ஆம் இடம் பயணஸ்தானம்.
அப்ப இவங்களும் வெளியூர் போலாம், வெளிநாடு போலாம், வெளிமாநிலம் போலாம். இப்படிப்பட்ட வாய்ப்புகள் வந்தா தாராளமாக மிகப்பெரிய முன்னேற்றம், மிகப்பெரிய வளர்ச்சி நிச்சயம் ஏற்படும். அதுல மாற்றமே கிடையாது. ஓகே சார். இப்போ இவங்க வந்து ரொம்ப நாளா அவங்க சொத்து அவங்க கைக்கு வராம இருந்திருக்கும், இல்ல ஷேர் மார்க்கெட்ல போட்டிருப்பாங்க, லாபம் வராம இருந்திருக்கும், அதெல்லாம் இப்ப அவங்களுக்கு வந்துருமா சார்? கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா 3ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடம் உயர்வான ஸ்தானம். அப்ப உயர்வான ஸ்தானத்தை பார்க்க கொஞ்சம் தடைகள் இருக்கும். அந்த தடைகள் நீங்கிடும். மகரம் கண்டிப்பாக சிகரத்தை தொடக்கூடிய மிகப்பெரிய முன்னேற்றம், மிகப்பெரிய வளர்ச்சி என்பது கண்டிப்பா உண்டு. அதுல மாற்றமே கிடையாது. ஓகே சார். இவங்களுக்கு எந்த மாதிரி விஷயங்கள்ல கவனம் தேவை? இப்ப மகரத்திற்கு 3ஆம் இடத்திலிருந்து அவர் பார்க்கக்கூடிய முதல் ஸ்தானம் 5ஆம் இடம். இந்த 5ஆம் இடம் பூர்வீக சொத்துக்கள், பிள்ளையுடைய வளர்ச்சி, பிள்ளையுடைய முன்னேற்றம், பிள்ளையுடைய ஆரோக்கியம், இதை கொஞ்சம் கவனமாக்கணும். அடுத்து அவர் பார்க்கக்கூடிய இடம் மகரத்திற்கு வந்து உங்களுக்கு 9ஆம் இடம், தந்தை உயர்வு. இதுல சின்ன சின்ன தடைகள் ஏற்படும். தந்தைக்கு உடல்நிலை பாதிக்கப்படும், உயர்ந்த பதவிக்கு சின்ன தடைகள் வரும். ஆனா வெற்றி கிடைச்சிடும், உயர்ந்த பதவி அடைஞ்சிருவாங்க. அதுல மாற்றமே இல்லை. அடுத்ததாக மகரத்துக்கு 12ஆம் இடம். 12ஆம் இடம் என்பது விரயம், நோய், கடன், இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனை எல்லாம் வெற்றி அடைந்து மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் அடைஞ்சிடும். அதனால பாதிப்பு எதுவும் கண்டிப்பா வர போறது கிடையாது. சின்ன சின்ன அது பார்க்கும்போது சின்ன சின்ன பிரச்சனை வரும். ஆனா ஒரு வெற்றி ஸ்தானத்துல, நல்ல ஸ்தானத்துல, முயற்சி ஸ்தானத்துல இருக்கும்போது அந்த முயற்சியில் அடைந்து முழு வெற்றி அடைந்து விடுவார்கள். ஆக மகரம் சிகரமே. ஓகே சார். அவங்களுக்கு எந்த மாதிரி வழிபாடுகள் இருக்கு, இல்ல கோயில் ஏதாவது இருக்கா சார்? சொல்லி. இப்ப மகரத்திற்கு சுக்கிரன் வந்து ஒரு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி. அதனால அவங்களுக்கு ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போலாம். அம்பாள் வழிபாடு, ஒரு பராசக்தி வழிபாடு, சமயபுரம் மாரியம்மன், இந்த மாதிரி ஒரு ஆலயத்தை வழிபட்டு அவங்களுக்கு ரொம்ப பிரமாதமா இருக்கும். அதே நேரத்தில் திருநள்ளாறு போய் சொல்லுங்க, அவங்களுக்கு ரொம்ப பிரமாதமா இருக்கும். கண்டிப்பா சார். மகரம் சிகரம் தொடுன்னு சொல்லிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி.